மன நிம்மதி கிடைக்கும். சில கஷ்டங்கள் இருந்தாலும் உன் மகிழ்ச்சி எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு வரும் நாட்களில் வெற்றி நிச்சயமாக பெறுவாய். முருகன் அருளால் கடினமான வாழ்க்கை எளிதாக மாறிவிடும். கலங்காதே. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயர்த்தவே. என்ன நடந்தாலும் முன்னேறி செல்வதற்கு உனக்கென்று சில வழிகள் தென்படும். நீ செய்யும் தொழிலிலிருந்து ஒருபோதும் பின்தாங்க கூடாது. மனம் அவ்வப்போது சோர்வடையும். நீ ஞானத்தோடு கடந்து செல்ல வேண்டும். சில கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்ந்திருக்கும். அதை கண்டு நீ சலிக்காமல் உன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய். ஒவ்வொன்றாக நல்ல செய்தி உன் வீட்டை தேடி வரும். எல்லா நாளும் ஒரு மாதிரி இருக்காது. சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது முடிவு கிடையாது. மனச்சோர்வின்றி முருகன் அருளால் உன் கடமையை செய். பலன் கிடைக்கும். உன் கடமையை செய்ய விடாமல் சிலர் தடுப்பதாக வருந்தினாய். நீ என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு இருந்த நாளிலிருந்து உனக்கு வரும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ சொல்லாமலேயே நேரடியாக தீர்த்து வைக்கிறேன். இதையும் தீர்த்து வைப்பேன். கலங்காதே. உன்னை சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளாதே. எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்க்கை பொருத்தி கொள்ளாதே. ஆனால் உணர்ந்து கொள், செய்யும் வினைகள் எல்லாம் திரும்ப வரும். எனவே நல்ல வினைகளை தேர்ந்தெடுத்து செய். தீய வினைகளை குறைத்து கொண்டு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கு. உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ யாரையும் தேடியும் எதையும் தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். நம்பிக்கையோடு இரு. இன்று உனக்கு உன் வாழ்வை எதிர்கொள்ள கூடுதல் சக்தி தேவை. அதை உனக்கு இப்பொழுது நான் தருகிறேன். அந்த சக்தியை கொண்டு உன்னை தாக்கும் எதிர்மறை எண்ணங்களை உன்னால் விரட்டி அடிக்க முடியும். உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் என்றும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன். என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் காப்பேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இனி உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ள தேவையில்லை. உன் பிரச்சனைகள் தானாகவே தீர ஆரம்பித்து விட்டன. இப்பொழுது நீ நீயாக இரு. எதையும் நினைத்து கலங்காதே. ஒவ்வொன்றும் தானாகவே தீரும். முன்னோர்கள் ஆசி உனக்கு உண்டு. இனி வரும் காலங்கள் பயமின்றி மகிழ்ச்சியாக வாழு. என் பிள்ளையே, நீ வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மன வருத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. வெளியே நீ எவ்வளவு தைரியமாக பேசினாலும் உனக்குள்ளே அந்த வருத்தம் தீராமல் இருக்கிறது. கவலை வேண்டாம். அதனை மாற்றும் சில நிகழ்வுகள் நடக்கிறது. அதிகம் யோசிக்காமல் அந்த விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இருக்க வேண்டும். நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்கு 3 முக்கியமான அறிவுரைகளை நான் கூறுகிறேன். முதலில் ஒரு சேமிப்பு தனியாக தொடங்கு. குறைந்த அளவே ஆனாலும் அந்த சேமிப்பில் சேமித்து கொண்டே வா. ஒரு முக்கியமான காரணத்திற்காக அது பயன்பட போகிறது. அதுவரை உன் சேமிப்பு இருந்தாலும் அதில் தொடரும். அந்த நேரத்தில் அது உனக்கு பயன்படும். இரண்டாவது, முடிந்தவரை தனித்திரு. கொஞ்சம் மௌனமாக இருந்து பழகு. மூன்றாவது அறிவுரை, அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதே. யாருடைய மனமும் உன் வார்த்தைகளால் காயப்படாமல் பார்த்துக்கொள். இந்த 3 அறிவுரைகளும் பின்பற்றி வா. எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. அனைத்தும் நீ திட்டமிட்டபடியே நடக்கும். கடந்த சில நாட்களாக சோர்வை தந்த எண்ணங்கள் மாறி புது உற்சாகம் தோன்றும். கலங்காதே. பிள்ளையே, வாழ்க்கை வாழ வேண்டும். பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதிதான். அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும். பல அழகான தருணங்களை உங்களுக்காகவும் உன் கூட இருப்பவர்களுக்காகவும் உருவாக்க முடியும். அந்த அழகான தருணங்களை உருவாக்கும் முயற்சி செய்யுங்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். நான் உங்களுக்கு அருள் வழங்குகிறேன். கவலையின்றி மீண்டும் மகிழ்ச்சி பரவட்டும். என் பிள்ளையே, ஏதோ ஒரு தவறு நடந்துவிடுமோ என்ற அச்சம் உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் சொல்லும் பாதை சரியா அல்லது சிக்கல் வருமா என்ற உன் மனம் யோசிக்கிறது. ஆனால் எதுவும் நடக்காது. நல்லதே நடக்கும்.